மாதவா அதான் படிச்சுட்டு இருக்க வாடா இல்லனே உட்கார்றா காப்பி தரடா ஏமா புஷ்பா எவ்வளவு சேர்த்து காப்பி கொண்டு வா சரி நியூஸை படிங்க கேட்போம் குழந்தை இல்லாத காரணத்தால் குழந்தை பெற வேண்டி ஜோதிடர் சொன்னதால் கோழி குஞ்சை வீடன் விழுங்கி வாலிபர் 100 மரணம் கோழி குஞ்சு வீடன் மீட்பு எதை நம்பணும் எதை நம்பணும் விவசாயம் இல்லையாடா குழந்தைன்னா எத்தோ மருத்துவமனை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு கோழிங்க முழுங்க அடையாம செத்து போயிட்டானே இதெல்லாம் திருத்த முடியாத ஒன்னே மாதிரிடா டே ஒரு ராகு காலத்துல முங்கிருப்பான்டா அதனால செத்து விட்டான் இல்ல ஜோதி இருந்ததுன்னா அப்படியே நடக்கும்டா சரி அதை விட இன்னைக்கு லீவ் தானே ஒரே பட்டுட்டு போய் வீட்டு பொருட்கள் வேண்டாம்லாம் நான் வரலடா என் ராசியில சந்திராஷ்டம் பண்ணா நீ என்ன வைத்தாடா நீங்க ராசிக்கு சாப்பிடலாமா சாப்பிடாதா பசிக்கு ராசிக்கு என்னடா சம்பந்தம் பசி எடுக்காத எங்கடா இருக்கு ஓ நீங்க தயங்க சாப்பிடலாம் தூங்கலாம் செய்யலாம் ஆனா வேலை வந்துட்டா ராசி வச்சு பாப்பீங்களா உலகமே கட்டத்துக்கு தான் அடங்கிருக்கு ஏன் வட்டம் செலவுல எங்கடா போச்சு முதல்ல கட்ட தட்டி வரல விட நான் வரேன் அப்பா அப்பா என்ன தம்பி நான் போனா தஞ்சாவூர் கம்பெனிக்கு இன்று போயிருந்தான்பா அங்க எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் தம்பி நான் தான் அப்பயே சொன்னேன் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு போனா வேலை கிடைச்சிருந்தேன் அதே மாதிரி வேலை கிடைச்சிரு பாத்தியா அதெல்லாம் இல்லப்பா இன்று நல்லா அட்டன் பண்ணுப்பா அதெல்லாம் இல்ல பச்சை கலர் ட்ரெஸ் போடுறதுனால வேலை கிடைச்சிது சரி நினைவு தண்ணுன்ற வர 8ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்கப்பா 8ஆம் தேதியா 8ஆம் தேதி அஷ்டமி 9ஆம் தேதி நவமி நீ பிறந்த தேதி 11 எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 8ஆம் 15 நல்ல நாளா இருக்கு ஜாயின் பண்ணிக்கோ அப்பா இது அவங்க கொடுக்குறாங்கப்பா அவங்க சொன்ன டேட்லாம் நம்ம ஜாயின் பண்ண முடியும் தம்பி எதையும் நல்ல நாள் நல்லதும் பார்த்தா தம்பி செய்யணும் 8ஆம் 15 ஜாயின் பண்ணிக்கோ விடுங்க 8ஆம் தேதி பேசுறேன் அவனை ஏங்க தொந்தரவு பண்றீங்க உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இரு அப்பா எல்லா நாளுமே நல்ல நாள் தான்ப்பா தம்பி ரோஹித்து ஒரு ராசிக்குன்னு கஷ்டப்பட்டு முன்னேறணும் அவசியமே இல்லை கையில 10 கலர் மோதிரம் போட்டுருந்தாலே போதும் எல்லாம் ஒன்ன தேடி வரும் இல்லைன்னு புரிஞ்சிக்காம இன்னொருத்தங்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்றேன் சரி 8ஆம் 15 அனுப்பிக்கோ சரிப்பா நீங்க சொன்ன டேட்லாம் சேர்றோம்பா அப்பா சொன்னபடி பார்த்தா வேலை கிடைக்காது இப்பதான் நமக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வேலை இல்லைனாலும் நல்லா இருக்காது அப்பா சொன்ன ஒரு பாட்டு இருக்கட்டும் நான் 8ஆம் தேதி ஜாயின் பண்ணுவோம் ஹலோ ஆமா நான் மாதம் தாங்க பேசுறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா 7 சனி இருக்கோம்ல எப்படிங்க வர முடியும் அப்புறம் வணக்கம் மாப்பிள்ள அப்புறம் வணக்கம் மாப்பிள்ள வயசு கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லைங்க பாருங்க அப்புறம் என்ன சொல்றீங்க இது டைவர்ஸ் தாங்க பொண்ணு இருக்கா நீங்க நீங்க ஒன்று கவலைப்படாங்க பொண்ணு கொடுத்தாண்டானு கல்ல பொண்ணு விட்டேன் பொண்ணு வளர்க்க நானே நாசமாக்கிட்டானே ஐயோ ஆமா நீங்க புதன்கிழமை பேசிக்கலாம் என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க அப்புறம் எப்படி மாப்பிள்ள உட்கார சொல்றீங்க பொண்ணை கத்த எப்படி இருக்க முடியும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பொண்ணை கத்த வழி இதுதான் நான் உங்களுக்கு என்ன மாப்பிள்ள குறை வச்சேன் கல்யாணத்துல குறைச்சுனா சீர்ல குறைச்சுனா நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சால அழகா மலர்னு இந்த பொண்ணு பேரை புஷ்பம்னு மாற்ற சொன்னீங்க மாத்தினேன் வடக்கு பார்த்த மண்டபம் தான் வேணுங்க என் ஊரே மேற்க பார்த்துருக்கு அதுக்காக பக்கத்துக்கு போய் மண்டபம் புக் பண்ணேன் கல்யாணத்துக்கு 108 பேர் தான் வரணும் ஏன் சொந்தக்காரங்களுக்கு 10 பேருனா பத்திரிக்கையே வைக்கல தாலி கட்டும் போது கூட மணியை பார்த்துட்டு தான் கட்டுறீங்க என்ன அப்ப இவ்வளவு பண்ணி இப்ப போய் நிறைய செஞ்சு உங்களுக்கே நல்லால வாங்கப்பா எப்போ வந்தீங்க என்ன இங்கன்னு பேசிட்டு இருக்கீங்களே மாமா அவனுக்கு 7 சனியம்மா புருஷோட டைவர்ஸ் மட்டும் 2ஆம் கல்யாணம் பண்ண போறாமா என்னப்பா சொல்றீங்க ஆமாமா 2 காதலே கேட்டமா ஓ அதான் வடக்குல சூலம் தெற்குல மூலம் ஜாதகம் எது நினைச்சிருந்தீங்களா என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வயசுக்கு மேலே 2ஆவது கல்யாணம் கேட்குது உங்களுக்கு ஏமா அப்படி சொல்லணுமா உங்க பையன் அழகழகா கட்டு உணர்றாரு இல்லம்மா அவர் போன்ல பேசிட்டு இருந்தாருமா அதுவாம்மா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டு ஒருத்து ஜாதகத்தை கொடுத்து பொண்ணு கொடுக்கணும் அதான் 7 சனி டைவர்ஸ் எல்லாம் பேசிட்டேன் நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் மாப்பிள்ள எதுக்கு ஜாதகத்தையும் கொண்டு வந்து மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துறீங்க சரி வாங்கப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க ஜாதகத்திலேயே முடிவு கிடக்கட்டும் ஆமா அவங்க அப்புறம் சில திருப்தின்னு இருக்கா திருப்தியா கபடி சரி அதை விடுங்க எங்கேயும் வெளில போறீங்க போகலைய ஐயோ உங்கள்கிட்ட பேசிட்டு அதையும் மறந்துட்டேனே நல்ல நேரம் வர தாண்டி ராகுபணம் வேற ஆரம்பிச்சிட்டேன் சரியா அந்த வெள்ளை கட்டி எடுத்துட்டா பாக்கெட் உள்ள போட்டு போனா ராகுபணம் ஒன்றும் முடியாது ஆமா பொழுது அன்னைக்கு வெள்ளை கட்டியே விளக்கணையே பாக்கெட்